யாரு பார்க்கிறா? உன்னை தலைவன் பார்க்கிறான். இந்த ஒரு இடத்துல தான், இந்த ஓங்கால்குடியில தான் தொண்டர்கள் செய்வதெல்லாம் ஆராய்ந்து வரவு செலவு பார்க்கக்கூடிய இடம். எல்லா இடத்துலையும் ஞானி இருப்பாங்க. ஒருவன் சாப்பிடுகிறான் என்றால் அவனுடைய தன்மையை புரிந்து செய்வது அறம். அதுதான் உண்மையான தொண்டு. அது ஓங்கால்குடி செய்யற தொண்டு. அதுதான். அது யாரோ பார்க்குறாங்க இல்லைன்னு நினைச்சிட, அதெல்லாம் பார்த்துட்டே இருப்பான். அந்த செயல் பாருங்க, அந்த தூய்மை இருந்துச்சுன்னா ஆசான் மன பயங்கி நல்ல பிள்ளைன்றோம். ஆசான் அகத்தீச நல்ல பிள்ளை என்று சொல்றதுக்கு என்ன வேணும்னா, உட்கார்ந்து இருப்பவன் தண்ணி வேணும். கையில் தண்ணி, டம்ளர் தண்ணி இல்லை, தண்ணி வேணுங்களா? அப்படியே நின்றுகிட்டே இருந்தா தலைவன் பார்ப்பான். நல்ல பிள்ளை நின்றுகிட்டே இருந்தோம். ஓங்காரக்குடியில் அமைப்பு எப்படி இருக்குன்னா, அவரவர்கள் கிடைத்த அந்த தொண்டு செய்கிறார்கள். அந்த தொண்டும் உணர்ந்து புரிந்து தூய்மையோடு தியாக உணர்வோடு செய்கின்ற தொண்டு எதுவோ அதுதான் ஆசான் வர எடுப்பான். ஆனா எந்த இலைக்கு என்ன வேணும் என்று சிந்தித்து செய்வத அறம். அவன் தான் ஜென்மத்தை கிடைத்திட முடியும். அப்போ பந்தியில் ஒருவன் உட்கார்ந்து இருக்கான்றால் அவன் தேவை அறிந்து செய்கிற தொண்டு எதுவோ அதை சிறந்த தொண்டு அவன் தான் ஆசை வருவான்.